அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களுக்கு டிவைன் லைட் டேரட் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். என்ன கார்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நான் கிளாரிஃபிகேஷன் எடுக்க போகிறேன்னா இல்லையான்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஒன் செகண்ட். Knight of Wands. Some kind of celebration, communication. No contact situation. Wow. Seven of Cups. Wow. Seven of Cups பார்த்தீங்கன்னா எதை கிளாரிஃபை பண்ணுது அப்படின்னா 10 of Cups. High Priestess and 2 of Cups. But wow. 9 of Wands. Four of Cups. World. ஓகே, நான் இங்கே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியே பார்க்குறேன். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எப்படி வருது, என்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் மூவ் வைக்கிறது அப்படிங்கிறதுல பிளானிங் மோட் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாஸ்குலினுக்கு. இந்த 10 of Cups எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ இந்த மாஸ்குலினோட பிளானிங். இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளானிங் மோட் வந்து இந்த மாஸ்குலின் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது அவங்களோட ஃப்யூச்சர், கரியர் இதெல்லாம் கிடையாது. இந்த மாஸ்குலின் எப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களோட க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா சீரியஸாக திங்க் பண்ணுறது, இப்படி போனால் கரெக்டாக இருக்குமா, அப்படி போனால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த இதில் போனால் என்ன அப்டக்கிள்ஸ் வரும், நான் எங்கே ஜம்ப் பண்ணணுமா, இந்த இடத்த நான் வந்து ஸ்கிப் பண்ணணுமா அப்படிங்கிறதுல அந்த கேர்ஃபுல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், அதாவது கெட்டவங்ககிட்டேருந்து என்ன மாதிரி அட்டாக் வரும், அந்த மாதிரி எதிர்பார்த்து எந்த வழியில் என்ன மாதிரி போகிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்னேக் இங்கே போயிட்டுருக்கு. அது இந்த க்ளவுடில் மறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாஸ்குலினுக்கு அந்த ஸ்னேக் தெரியாது. அந்த ஸ்னேக் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்குலினோட பார்வையிலேருந்து இந்த பக்கம் இருக்குது. அதனால தான் இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா அந்த பாம்பு எங்கேருந்து வருதுன்னே அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வால் வந்து இங்கே இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ரெட் கலரில் இருக்குது, ஒரு வே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கடியில் இந்த பாம்பு இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த வவ்வாலோட வால் மட்டும், அதாவது சிறகு மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். இட்ஸ் லைக் பரமபதம். நம்ம எல்லாருமே பரமபதம் விளையாடிப்போம். அதில் வர மாதிரி தான் இந்த மாஸ்குலின் வந்து சப்போஸ் எங்கேயாவது போய் பாம்பு கொத்திடுச்சுன்னா இந்த மாஸ்குலின் திரும்ப சரசரன்னு கீழே வந்து ஃபஸ்ட்லேருந்து போகணும். இந்த மாஸ்குலின் நிறையா தடவை ஃபஸ்ட்லேருந்து போயிட்டாங்க. இனி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இப்போ அந்த மாஸ்குலின் அதனால தான் அந்த க்ளவுட் வந்து மறைச்சிட்ருக்கு. அந்த மாயை, இந்த இல்லூஷன்ஸ் வந்து நிறையா மறைச்சிட்ருக்கு. அது வந்து காரணம் வந்து நம்ம காமிக் பீப்புளை மட்டும் சொல்ல முடியாது. இந்த மாஸ்குலினோட அறியாமை, கோழைத்தனம் எல்லாமே இதில் கலந்துருக்கு. அப்புறம் இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே நிறைய மூட நம்பிக்கைன்னு கூட சொல்ல, முட்டாள்தனங்கள் நிறையா இருக்குது. அந்த முட்டாள்தனத்தினால தான் இந்த மாஸ்குலினால் இந்த மேகத்தை தாண்டி பார்க்க முடியல. இந்த மேகத்தை தாண்டி உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ஐஸை யூஸ் பண்ணுறது கிடையாது, நீங்கள் தேர்ட் ஐ சக்ராவை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து உங்களால் இதை பார்க்க முடியும். ஃபெமினன் எனர்ஜியால் இந்த பாம்பை பார்க்க முடியும். மாஸ்குலினுக்கு தான் அது தெரியல. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இவ்வளோ நாளாக கத்தி கூப்பாடு போட்டாங்க, லிசன் டு த ஃபெமினன், லிசன் டு த ஃபெமினன் அப்படின்னு. நாங்கள் கேட்க மாட்டோம், அகங்காரத்தில் ஆடுவோம். அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா நாங்கள் புகை மூட்டத்தை உண்டு பண்ணுறோம், நீ 7 தடவை உளுந்து எழுந்திரிச்சு நல்லா அடி வாங்கி காயத்தோடு போ, அப்போ தான் உனக்கு கறி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாஸ்குலின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 of Cups எப்படி ரீச் பண்ணுறது, சேஃபாக எப்படி ரீச் பண்ணுறது, அது அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் எந்த இஷ்யூவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஷன்ஸில் நிறையா இந்த வழிகளில் நிறையா தடைகள் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஆபத்தும் இருக்குது அப்படின்னு இந்த மாஸ்குலினுக்கு தெரியும். அதனால தான் பிளானிங் மோடில் இருக்காங்க. ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு தெரியும் எந்த பாதை சரியான பாதைன்னு. கண்ணை மூடி பார்த்தா, கண்ணை தந்துட்டு பார்த்தா தெரியாது. ஏன்னா முட்டாள்தனம் கண்ணை மறைக்கும். இந்த ஃபெமினனுக்கு நல்லா தெரியும் இந்த 2 of Cups வந்து என்றைக்கு இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்கும் அப்படின்னு. இது வந்து டிட்டர்மைண்ட். அதனால தான் இவங்க வந்து இந்த காடை கீழே இறக்கல. நீங்கள் வந்து 9 of Wands எனர்ஜியில் யூ ஆர் நாட் கிவிங் அப். அதே சமயம் இந்த மாஸ்குலினுக்குமே இந்த 9 of Wands எனர்ஜி தான். நீங்கள் நிற்கிறது இந்த எனர்ஜியில் தான் ஃபெமினன். நீங்கள் வந்து உங்கள் காடை விடலை. அதாவது உங்களோட ஸ்டாண்டர்ட், மீட் மை ஸ்டாண்டர்ட், இல்லைனா மீட் மீ அட் மை ஸ்டாண்டர்ட்,
என்னோட லெவல் என்ன பாரு, அப்படி இல்லை அப்படின்னா இடத்த காலி பண்ண. அந்த எனர்ஜி தான் நீங்கள் என்ன இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணாலும், எவ்வளோ தூரம் இந்த மாஸ்குலினை என்ன சொல்கிறது சேலஞ்ச் பண்ணி உங்களை விட்டு தள்ளி நிறுத்தினாலும் அந்த மாஸ்குலின் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி வருவாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ யூனோ எவ்ரி திங் ஃபெமினன். ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் பண்ணுறது சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ், மேஜிக்கல் பீயிங், வெரி அட்ராக்டிவ், சார்மிங். நீங்கள் குட் லக், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அபண்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் தான் உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது. நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படுற மாதிரி இல்லை. இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே சோக டியூனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற இந்த ஒரு ஆஃபரை இன்னுமே இந்த மாஸ்குலின் கணத்தில், அதனால தான் நான் முட்டாள்னு சொல்கிறேன். இந்த முட்டாளுக்கு இன்னுமே அந்த கப் எதுவும் தெரியல. ஸ்பிரிட்ஸ் ஏற்கனவே அந்த கப்பை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாஸ்குலின் இந்த குழப்பமே இந்த மாஸ்குலினுக்கு தேவையில்லை. ஹீ நோஸ் ஹவு டு காண்டாக்ட் யூ, ஹீ நோஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் அங்கே வந்து தடுக்கிறது ஈகோ, முட்டாள்தனம், கோழத்தனம், இதெல்லாம் தான் தவிர இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் ஆல்ரெடி இந்த ஆப்ஷனை கையில் பிடிச்சிட்டு அதுக்கு சிக்னலும் கொடுத்து சைனும் கொடுத்து மண்டையில் கொட்டி இதுதான் வழி இதுதான் வழின்னு சொல்லி இந்த மாஸ்குலினுக்கு தெரியும் வழி என்னன்னு. ஆனால் இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க, நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அகங்காரம், நான்ங்கிற அகங்காரத்தினால தான் இன்னும் இந்த மாஸ்குலினால் இந்த ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அப்பப்போ போய் பாம்புக்கிட்ட கொத்து வாங்கிட்டு கவுந்து கீழே விழுந்து ஃபஸ்ட்லேருந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. இந்த மண்ணை கவர்ந்து இந்த மாஸ்குலினுக்கு இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஸோ அவங்க எத்தனை தடவை கவனமோ அத்தனை தடவை கவிட்டு வரட்டும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஐ மீன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரியும் இது வந்து டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்னு. ஸோ நீங்கள் எங்கே சேலஞ்ச் பண்ணுமோ அங்கே இந்த மாஸ்குலினை சேலஞ்ச் பண்ண, அதுதான் உங்களோட டியூட்டி, அதுதான் உங்களோட கைடன்ஸும் கூட. நீங்கள் எங்கேயுமே வந்து கருணை பச்சாதாபம்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். ஸோ டூ யுவர் டியூட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த ஃபெமினின் எனர்ஜி அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த உலகத்துக்கிட்ட போக முடியலங்கிறது அந்த மாஸ்குலினுக்கு வருத்தம். ஆனால் இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு ஆப்ஷனை கையில் வச்சுட்டே இருக்காங்க. அட முட்டாள், நாங்கள் ஆல்ரெடி உனக்கு பாதையை போட்டு பாதை காமிச்சு சைனை கொடுத்து வச்சுட்ருக்கோம். நீ உன்னோட கோழத்தனத்தினால ஆக்ஷனுக்கு இருக்காமல் இருந்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இது மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டு பண்ண இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களோட தேவதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சூப்பர் ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பிரிட்ஸ் வந்து சயின்ஸ் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஆஃப் கப்ஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி இருந்தாலும் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே சமயம் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க கைடன்ஸ் என்ன அப்படின்னா பவுண்ட்ரி. இந்த மாஸ்குலினுக்கு எங்கே இறக்கம் காட்டணுமோ அங்கே மட்டும்தான் நீங்கள் இறக்கம் காட்டணும். மீதி ஜாஸ்தி காட்டினீங்க அப்படின்னா நீங்கள் காமிக் சைக்கிள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் அப்போ இந்த ஹை ப்ரீஸ்டஸோட பிளஸ்ஸிங்கை இழக்க நேரிடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் பிளஸ்ஸிங். உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு தான். அது யாருக்காக தியாகம் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களோடதும் போயிடும். 10 ஆஃப் வான்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து இந்த 10 ஆஃப் வான்ஸ் சுச்சுவேஷனை முடிக்கணும். இல்லை நீங்கள் முடிச்சிடுவீங்க, அதுதான் விஷயம். அதாவது ஃபெமினின் முடிச்சு வச்சுருவாங்க. மங்களம் சுபமங்கலம் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபெமினின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன அப்படின்னு. ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கே பார்க்குற இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு திரும்புது. ஆனால் இன்னும் வந்து இது என்ன சொல்கிறது, இது உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக உங்கள் கைக்கு வரல. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் திரும்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் அட் ப்ரெசென்ட் இது எனர்ஜியில் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம், இல்லைன்னா நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனால் அது மாறலாம். So it's all up to you, divine feminine and masculine. Reversal. Let's see. Knight of Cups. அதான் கோழத்தனத்தினால வரல. இது வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து அடுத்தது என்னங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த பவுண்ட்ரி. எப்போவுமே வந்து உங்களோட பவுண்ட்ரி எதுவோ அந்த பவுண்ட்ரியில் வைங்க. இந்த மாஸ்குலின் வந்து பேலன்ஸ் பண்ணணும் லைஃப்பில். இல்லைனா நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் சம்திங், விக்ட்ரி. 6 ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் கண்டிப்பாக கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க 100%. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து கொடுக்க போகிற கிஃப்ட் என்ன அப்படின்னா உங்களோட பாதை நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு என்ன சொல்கிறது டக்குன்னு பாதை மாற போகிறீங்க. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பிரிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கோழை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இந்த எனர்ஜி வந்து ரிவர்சல். இது வந்து பிளானிங் மோட்லேயே இருந்தாச்சும் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த கப் என்னென்னு காமிச்சிட்டாங்க. இப்படி தான் நீ போகணும்னு சொல்லியாச்சு. இந்த உலகத்தை நீ அடையணும், இந்த சந்தோஷமான பபுளில் நீ இருக்கணும் அப்படின்னா
இந்த ஒரே ஆப்ஷன் தான் உனக்கு, இந்த ஆப்ஷன் நீ எடுக்கணும். ஆனால் முட்டாள், நீ இந்த ஆப்ஷனை பார்க்கல. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உன் முட்டாள்தனத்துக்கு நாங்கள் எங்கள் குழந்தைய பலி கொடுக்க போகிறதில்ல. அதனால் நாங்கள் அவளை உங்ககிட்ட இருந்து, அதாவது இந்த மாஸ்டர் எனர்ஜிக்கிட்ட இருந்து வேறு பக்கம் ரீடைரக்ட் பண்ணுறோம். இது வந்து அன்கண்டிஷனல் லவ், டிவைன் லவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. எப்போ அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸில் எனர்ஜியில் இருக்கீங்களோ அன்றைக்கி தான். ஏன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணாங்க முன்னாடி அப்படின்னா, இந்த மாஸ்குலினை இந்த ஃபெமினனோட சேர்ந்து ஒர்க் பண்ண சொன்னாங்க. அப்போது இந்த ஃபெமினன் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் இருக்கும்போது இந்த மாஸ்குலின் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எம்பரராக ஆயிருக்கலாம். பட் இந்த முட்டாள் கோழைத்தனத்தினால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இழந்தாச்சு. அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து கம்யூனிகேஷன் இல்லைனா காதல் சொல்கிறது இது எதுவுமே இப்போது இங்கே இல்லை. ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ணியாச்சு இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் லைஃப்பில். இது ஸ்பிரிச்சுவல் பிளாக்கேஜ். உங்களால் இதை ஓவர் கம் பண்ண முடியாது. ஓவர் கம் பண்ண வேண்டாங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரை. நீங்கள் வேகமாக போக போகிறீங்க. அதாவது ஸ்விஃப்ட் அப்படி ஒரு சேஞ்ச் உங்கள் கரியரில் வரப்போகுது. அந்த கரியர் சேஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிக்கு போவீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பென்டக்கிள்ஸ். இது கண்டிப்பாக உங்கள் ஒர்க் பிளேஸில் தான் நடக்க போகுது. நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு எவ்வளோ மாறுதல் வருதோ அவ்வளோ லாஸ் இந்த மாஸ்குலின் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில். இதுதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் கர்மா. இந்த கர்மா வந்து இந்த மாஸ்குலின் வந்து அவங்களுக்கு அதான் நம்ம தமிழில் சொல்லுவோம், யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கும். அது என்ன நினச்சிக்கும், தண்ணின்னு நினச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு முட்டாள் இது. இந்த முட்டாள் எனர்ஜிக்கிட்ட நீங்கள் இனிமேல் வந்து என்ன சொல்கிறது, இப்போதைக்கே நீங்கள் அந்த முட்டாளை அது அப்படியே விட்டுருங்க. அந்த முட்டாள் அதோட பாடத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இது இந்த கற்பனை உலகம் மட்டும் வேலைக்கு ஆகாது. இந்த 7 ஆஃப் கப்ஸும் பார்த்திங்கன்னா ட்ரீமி வேர்ல்டு. இது வெறும் ட்ரீம் தான், ஆக்ஷனில் 0. ஸ்பிரிட்ஸ் பார்த்தாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு இங்கே எனர்ஜியை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாஸ்குலினுக்கு வந்து டவர் இருந்திருக்கலாம். லெட் மீ கிளாரிஃபை தட் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் ஏன் ரிவர்சல் எனர்ஜி? நைட் ஆஃப் கப்ஸ் காமிக் ஃபெமினன், செல்ஃபிஷ் காமிக். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நான் இங்கே ஷஃபிள் பண்ணும்போது பார்த்தேன், வாட் இஸ் தட் கார்ட்? ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட். ஒரு செல்ஃபிஷ் காமிக் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பார்த்தேன். நீங்கள் ரொம்ப அதான் இங்கே 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான். நீங்கள் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி உங்கள் பவுண்ட்ரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. நீங்கள் போட்ட கண்டிஷன்ஸ்லேருந்தோ இல்லை நீங்கள் டிமாண்ட் பண்ணுறதுலேருந்தோ நீங்கள் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகரில் நீங்கள் என்ன கிளாரிட்டி கேட்குறீங்களோ அந்த கிளாரிட்டியில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அது இல்லைனா அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் எனர்ஜி இருக்குது. வந்தால் கிளாரிட்டியோட வா, இல்லைனா கதம் ஹோ கயா அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ்ட். இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களை அப்ரிஷியேட்டும் பண்ணல. அடுத்தது வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கல. ஸ்பிரிட்ஸ் நிறையா தடவை சொல்லியிருக்காங்க இந்த மாஸ்குலினுக்கு ஷேர் யுவர் வெல்த். இந்த மாஸ்குலின் வந்து முன்னாடி பண்ண கர்மாவுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்களை மரியாதையாக நடத்துறது, அடுத்தது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. நீங்கள் வந்து இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அடுத்தது இல்லை அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து ஒரு காமிக் ஃபெமினனுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்குற காசை அங்கே கொடுக்குறது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை வேற ஒரு இடத்துல கொடுக்குறது. அது எதுக்கு அப்படின்னா கோழைத்தனம், பயந்தாங்கொழி. அதால் வந்து தைரியமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த கோழைத்தனத்தினால திரும்பவும் வந்து ஒரு சைக்கிளை ரிப்பீட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் வேலையை பாருங்கள். ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இதை அடி வாங்கி சட்ட கிழிஞ்ச நிலைமையில தான் வரும். வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இட்ஸ் நாட் லிட்ரலி வெயிட்டிங். நீங்கள் பவுண்ட்ரி வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். வந்து இந்த பவுண்ட்ரியை தாண்டினா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். இந்த பவுண்ட்ரி தாண்டதுக்கு நீங்கள் வைக்கிற கண்டிஷன்ஸ் அவங்க மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணலை அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி அவ்வளோதான், இட்ஸ் கோயிங் டு வேர் அவுட். இந்த மாஸ்குலின் எனர்ஜி அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி இஸ் கோயிங் டு கோ அவுட். உங்கள் வாழ்க்கையில் 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் வந்து கேரண்டீட். அது இந்த மாஸ்குலின் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, கோழைக்கு இந்த ஃபெமினின் எனர்ஜி கிட்ட வேலை கிடையாது. இந்த மாஸ்குலின் கோழையாக தான் இனிமேல் இருக்க போகிறாங்கன்னா, ஸ்பிரிட்ஸ் வந்து இனி வெற்றி செய்வாங்க, வெயிட் கரும். இந்த மாஸ்குலின் ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க.
அதனால தான் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் பேலன்ஸ் வரப்போது, அவங்க உலகமே தலைகீழாக மாறப்போகுது, இந்த டஃப் சைக்கிள் முடிய போது, இந்த மாஸ்குலின் நிறைய ரகசியங்கள் தெரிய வரப்போகுது. ஒரு நாள் இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட ஓடி வருவாங்க, இந்த மன்னிப்புக்காக கெஞ்சுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த டிவைன் கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு நிச்சயமாக வரும். ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினை வச்சு செய்ய போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். அது வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பென்டகிள்ஸ். நீங்கள் சடனாக மேலே போக போகிறீங்க. நேற்று பார்த்த அதே எனர்ஜி தான். யூ ஆர் கோயிங் டு பி வெரி abundant and popular, and maybe you are going to be a celebrity. இந்த மாஸ்குலின் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அதுதான் தராசு. இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஸ்பிரிட் சொன்னாங்க, அதை பேலன்ஸ் பண்ணு. நாங்கள் ஸ்டெப் இன் பண்ணோம்னா நீ அவ்வளோதான் காலின்னு சொன்னாங்க. கேட்கல, அகங்காரம். இப்போ ஸ்பிரிட் ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு கேரண்டி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாஸ்குலின் எனர்ஜியை. நீங்கள் இந்த மாஸ்குலினால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது பேலன்ஸ் பண்ணாமல். மன்னிப்புக்காக கதறணும், கெஞ்ச போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் முடிவு தான். அதுக்கப்புறம் அந்த கெஞ்சுற சமயத்தில் நீங்கள் எங்கே பொசிஷனில் இருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதும் வராமல் போகிறதும். ஸோ கண்டிப்பாக வந்து கெஞ்ச போகிறாங்க. இந்த மாஸ்குலினோட லைஃப்பில் பேலன்ஸ் வரப்போகுது. ஏன் அப்படின்னா அவங்களோட உலகமே தலைகீழாக மாறப்போகுது. இல்லைன்னா இந்த உலகம் நீங்கள் தான், இந்த உலகம் வந்து தலைகீழாக மாறிடுச்சு. இந்த மாஸ்குலின் நடக்கிறது இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா பேஜ் ஆஃப் சோல்ஸ். ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினை ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கல. ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த டஃப் சைக்கிள், இந்த 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியை இந்த மாஸ்குலின் லைஃப்லேருந்து முடிக்க போகிறாங்க. இந்த முடிக்கிற எப்படி முடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம். இந்த 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இந்த மாஸ்குலினுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அந்த உண்மை வந்து ரொம்ப கேவலமாக இருக்க போது அதுக்கப்புறம் கதறிக்கிட்ட உங்ககிட்ட மன்னிப்புக்காக ஓடி வருவாங்க. அந்த சமயத்தில் இந்த ஏஞ்சல் வந்து ஏற்றுக்கலாம், தூக்கி போட்டால் தூக்கி போடலாம். இதுதான் இப்போ இருக்க எனர்ஜி. ஏன்னா நீங்கள் ஒரு செக்யூரான வேர்ல்டில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சா உள்ளே அலோவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எனக்கு இது தேவையில்லை, உன்னை நான் நம்பறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னீங்கன்னா ஆஸ் யூ விஷ். இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. ஆனால் எப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும், வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி, வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷமும் இந்த பென்டக்கிள்ஸும் கேரண்டீட். இந்த மாஸ்குலினோட கற்பனை உலகத்தில் அது அப்படியே சில முட்டாள்களை அப்படியே அதோடையே விட்டுறணும். நம்ம வந்து யாரும் முட்டாளை திருத்துறதுக்கு பிறக்கல. சில முட்டாள்களை திருத்தவும் முடியாது. அவ்வளோதான். அது பிறப்பு அப்படி தான், அது அப்படியே போயிடணும்னு சொல்லி விட்டுணும். விட்டு உங்கள் வேலையை பாருங்கள். வரணும்னு விதி இருந்தால் வருவாங்க, இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடணும். அப்போ தான் ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆனால் உள்ளே கொண்டு வருவாங்க. மேட்ச் ஆகலை அப்படின்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கை இப்படி தான். யூ ஆர் கோயிங் டு பி வித் சம் பியூட்டிஃபுல் எனர்ஜி. இது வந்து இந்த மாஸ்குலினாக இருக்கிறதும் இல்லாததும் இந்த மாஸ்குலின் பண்ண போகிற ஆக்ஷன்ஸ். ஆனால் கண்டிப்பாக கோடையாக இருந்தாங்கன்னா இந்த கனெக்ஷன் இந்த மாஸ்குலினுக்கு கிடையாது. இட்ஸ் கிளியர், இட்ஸ் வெரி கிளியர். கோல்ஸ். இந்த மாஸ்குலினோட கோல்ஸ் இப்படி தான் ரிவர்ஸில் இருக்குது. ஃபெமினின் உங்கள் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. செட் அ கோல், ரிட்டன் இட் டவுன் அண்ட் ரிலீஸ் த அவுட்கம். ஸ்மால் ஸ்டெப் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி. நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கேரண்டி ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் இப்போதைக்கு இந்த கனெக்ஷனை விட்டுட்டு விலகிடுங்க. Trust your decision. March to the beat of your own heart. உங்கள் டெசிஷன் அதாவது இன்ட்யூஷன் தான். உங்களுக்கு போகணும்னு தோணித்துனா போங்க, இல்லை வெயிட் பண்ணணும்னு தோணித்துனா வெயிட் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல் அப் டு யுவர் டெசிஷன். அதான் இனிமேல் வந்து ஸ்பிரிட்ஸ் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்குலின் வர போகிறாங்க. இல்லை எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த மாஸ்குலின் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. இட்ஸ் ஆல் அப் டு யூ ஃபெமினின். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து நிறைய தடவை ஸ்பிரிட்ஸ் இரிட்டேட் பண்ணியாச்சு. ஸ்பிரிட்ஸுமே இனிமேல் இந்த முட்டாளுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இல்லை. அவங்க துவச்சி தொங்க விட போகிறாங்க. கிழிஞ்ச சட்டையோடு வரவங்களை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டேக் அ பிரேக். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது லவ் இல்லைனா புது எனர்ஜி உள்ளே வரப்போகுது. மேபி இந்த மாஸ்குலினே புது மனுஷனாக மாறி வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. புது மனுஷனாக மாறி வந்தால் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி இருக்குது. ஆனால் புது மனுஷனாக மாறி வந்தாலும் இந்த பவுண்ட்ரி, இந்த கிளாரிட்டி கொடுத்தா தான் வர முடியும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் அ கிளியர் நோ. மேக்னிஃபிஷன்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜிக்கு ரெட்ரீட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரீம், ஃபாலோ யுவர் ட்ரீம், சேஸ் யுவர் ட்ரீம். டேக் எ மினி ரிட்ரீட், என்ஜாய் யுவர் லைஃப். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போங்க.
பி ஓப்பன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா பி ஓப்பன். அப்போ தான் புது எனர்ஜிஸ் உங்கள் லைஃப்பில் உள்ளே வரும். டோன்ட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப் வித் இன் யுவர் ஓன் பவுண்ட்ரி. கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். ரைட் பீப்புள் வில் கேட்ச் யூ. அதான் இங்கே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை போய் என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட், இந்த மாஸ்குலின் தான் உங்கள் வாழ்க்கை கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட், லீவ் த அட்டாச்மெண்ட் அண்ட் செட் இட் ஃப்ரீ. உங்கள் வாழ்க்கையில் இது வரணும்னு இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. லோ எனர்ஜியை, லோ வைப்பை நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்திங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் திஸ் விக்ட்ரி அண்ட் குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. இது உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்களுக்கு டெஸ்டன்ட். இது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு, உங்களோட ஜென்யூனிட்டிக்கு, உங்களோட லாயல்ட்டிக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிற ரிவார்ட். டோன்ட் லூஸ் தட் ரிவார்ட் ஃபார் அ கவர்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு கோடைக்காக உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷங்களை இழக்க வேண்டாம். கோழையை திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையும் கோழமாக மாறி போயிடும். அந்த கோழை ஒன்றுக்கும் பயந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அது செட் ஆகாது உங்கள் எனர்ஜிக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கிவ் த கேப், கிவ் ஸ்பேஸ். அதான், டேக் அ பிரேக் அண்ட் லீவ் த அட்டாச்மெண்ட். இஃப் இட் இஸ் meant to be in your life, it is going to come back, bounce back ஆகும். ட்ரூ லவ் இஸ் எப்போவுமே உண்மையான காதல் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போக வைப்போம். நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த பால் எடுத்து தூக்கி எரிஞ்சிங்கனாலும் அது எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். அப்படி தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி. உங்களுக்கு இப்போ செட் ஆகலையா, பாலை தூக்கி கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு இடத்துல விசிறி எறிங்க, போய் தொலையட்டும். வரணும்னு விதி இருந்தால் அது தேடி வரும். யாராவது எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. இது உங்களோட தான் கேட்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க போது. தொலைஞ்சு போச்சுன்னா விட்டுடுங்க. அது தொலைஞ்சு போகணும் தான் விதி. அதை வந்து பிடிச்சிட்டே ஐயோ தொலைச்சிருவோமோன்னு இந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இதை கட்டிட்டு அழ வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். நான் இப்போ என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து கோழைத்தனத்தை விடுவாங்களா, உங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வருவாங்களா, இல்லை இதை அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் உங்களோட கைடன்ஸ் என்ன? ஒரு கார்மிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டுருக்கு. அது நம்ம பிரச்சனை கிடையாது, இந்த மாஸ்குலினோட பிரச்சனை. அதனால் ஃப்ரீயாக விட்டுடலாம். ஓகே, இது வந்து ஃபெமினின் எனர்ஜி மேலே போய் விழுந்து வருது. ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை மாஸ்குலின் கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. ஹீ இஸ் நாட் அ ஜென்டில்மேன். அதனால் இந்த மாஸ்குலினுக்கு இந்த ஹாப்பினஸ், அல்டிமேட் ஹாப்பினஸ் வந்து பிளாக். இது வந்து காமிக் எனர்ஜி பண்ணது கிடையாது. இது காமிக் எனர்ஜிக்கு எகென்ஸ்டாக இந்த கோழை எதிர்த்து நிற்கலை. அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, யூ ஆர் நாட் அ ஜென்டில்மேன், ஸோ வி ஆர் நாட் கிவிங் திஸ் ஏஞ்சல் டு யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஹீ இஸ் நாட் அ ஜென்டில்மேன், ஹீ இஸ் அ கவர்ட். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனால தான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, செட் இட் ஃப்ரீ. அவங்க கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, தே ஆர் கோயிங் டு டெஸ்ட் திஸ் மாஸ்குலின் டு த கோர். சீரியஸாக தே ஆர் கோயிங் டு பிரேக் திஸ் மாஸ்குலின் இன்டு பீசஸ். ஒரு பீஸாக எடுக்க போகிறாங்க, ஒரு நரம்பாக கட் பண்ண போகிறாங்க. அவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது இந்த மாஸ்குலின் லைஃப்பில். ஸோ ஸ்டெப் அவே. உங்கள் எனர்ஜியை கொடுக்காதீங்க, ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஏன்னா உங்கள் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்போது யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின், லிட்ரல் குயின். சீரியஸ்லி ஐ எம் சேயிங் யூ ஆர் கோயிங் டு பி த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் பிளஸ்ஸிங் ஃபார் திஸ் கவர்ட். சிம்ப்ளி ஐ எம் சேயிங், இந்த கவர்டுக்கு வந்து ஒரு உண்மை வெளியில் வரப்போகுது. அது அன்றைக்கி வந்து செமையாக வருத்தப்பட்டு அது கோலத்தனத்துக்கும் சேர்த்து அது வருத்தப்பட போகுது. ஸோ இட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் கவர்ட்ஸ் லைஃப். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இப்போ இந்த கோழை வந்து பண்ண போகிறது என்ன அப்படின்னா நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்காது ஒரு விஷயத்தில். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்க்கணும். இது வந்து இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸையும் இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஆல் ரிவர்சல் எனர்ஜி. சி the heart covered, yeah, he didn't set back star cloud. Reverse பண்ணிட்டாங்க ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே. They are not going to help this masculine anymore. They took back their blessing, support, because he is the coward. This may be a karmic energy. நோ, இது வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வரல. இந்த மன்னிப்பு கேட்குறது, பேலன்ஸ் கொண்டு வருது உங்களுக்கு கொடுக்கல. இன்னுமே அந்த மாஸ்குலின் எதுவுமே கொடுக்கல. உங்களை சரியாக அப்ரிஷியேட் பண்ணல, உங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா செமகானில் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நமக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இந்த கோழை தான். இந்த கோழைக்கிட்டேருந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை திருட ட்ரை பண்ணுறாங்க. இந்த கோழைக்கு ஒரு ஃபால்ஸ் நியூஸ் கிடைக்க போகுது. இந்த கோழை எல்லாத்தையுமே இழக்க போகுது. நீங்கள் திரும்பவுமே இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் லேடி, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. உங்ககிட்ட வரணும் அப்படின்னா இந்த கிளாரிட்டி இல்லாமல் வர முடியாது. கோழைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் என்ன?
வாட் இஸ் த கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ்? ஃபெமினின் எனர்ஜிக்கு என்ன கைடன்ஸ்? பட் செம பாடம் இருக்குது இந்த மாஸ்குலினுக்கு. நீங்கள் கேள்விப்படுவீங்க, என்னடா இந்த மாஸ்குலினே உங்ககிட்ட வந்து அழுதுட்டு சொல்ல போகிறாங்க. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். டோன்ட் ஸ்ட்ரே அவே ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் சேஃப்டி. நீங்கள் எப்போவுமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலேயே இருங்க, அதை தாண்டி போக வேண்டாம். இந்த மாஸ்குலினுக்குமே இது ஒரு வார்னிங். தள்ளி போனாங்க அப்படின்னா காலி. ஸோ இந்த ரிஸ்க் இருக்குது, அதனால ஸ்பிரிட்ஸ் உங்களை ஸ்டே அவே அப்படின்னு சொல்கிறது. அவங்க ஏதோ அறிவாளித்தனமாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். Let him face his consequences. Let your counterpart stand up and show up. See, this is the warning from the spirits. அவன் எந்திரிச்சு நின்னா வரட்டும், இல்லைனா விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காலில் நின்னா மட்டும் வரட்டும், இல்லைனா அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே ஸ்பிரிச்சுவலோட மெசேஜ். இந்த கனெக்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாஸ்குலினுக்கு கற்றுத்தரும். அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க வர முடியும். இந்த மாஸ்குலின் ஸ்டாண்ட் அப் பண்ணல இந்த கோழை அப்படின்னா, he is not going to show up back. They are going to remove this masculine away from your life. ஸோ அதனால தான் உங்களை ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறாங்க. லூஸ் இட், லெட் இட் கோ. ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாஸ்குலின் கிட்ட இருந்து மன்னிப்பு கடிதம் இல்லைனா மன்னிப்பு வரும். கெஞ்சுவாங்க உங்களோட மன்னிப்புக்காக. கைண்ட்னஸ் இஸ் ஆல் இட் டேக்ஸ் டு ஃபர்கிவ் யுவர் கவுண்டர் பார்ட். நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அலாதி மன்னிக்கிற தன்மை இருக்கணும். டோன்ட் சேஸ் யுவர் கவுண்டர் பார்ட் அட் ஆல். லெட் தெம் ஸ்டாண்ட் அப் அண்ட் கம் டுவர்ட்ஸ் யூ. பாருங்கள், சூப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. டோன்ட் சேஸ், லீவ் ஹிம், லெட் ஹிம் கோ. தி ஷால் டு பாஸ், ஹோல்ட் ஆன். லவ் இஸ் த ரே ஆஃப் ஹோப் ஈவன் இன் த டார்க்கஸ்ட் ஆஃப் தி. இது மாஸ்குலினுக்கு. இந்த மாஸ்குலின் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த காதல் திரும்ப ஒளி வீசும். இல்லை அப்படின்னா இந்த காதல் வெறும் காதல், காணல் நீர் தான் இந்த மாஸ்குலினுக்கு இனிமேல். ஸோ இது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் கோலையாக இருந்தால் சச் எ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் என்னை இதை சொல்கிறாங்க. பி த பீகான் ஆஃப் லைட், நெவர் டிம் யுவர் லைட் பிகாஸ் ஆஃப் காமிக் எனர்ஜிஸ். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு உங்களோட ஹாப்பினஸில் எப்போவுமே நீங்கள் ஜாலியாக இருக்கிறத வேலையை பாருங்கள். இந்த கோழை, இந்த கவர்ட் ஸ்டாண்டப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டாண்டப் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த கிளாரிட்டியை கொண்டு வரணும். ஸ்பிரிட்ஸ் ஒரு ரகசியத்தை இந்த மாஸ்குலினுக்கு முகரையை கிழித்து, அதாவது அந்த பொய்யோட முகத்திரையை கிழித்து காட்ட போகிறாங்க. அது காட்டும்போது இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து கதறிக்கிட்டு ஓடி வருவாங்க. பட் அது வந்து அதுக்கப்புறம் பிரயோஜனப்படுமாங்கிறது பிக் கொஷின் மார்க். ஏன்னா அப்போ நீங்கள் என்ன மனநிலைமையில் இருப்பீங்கிறத பொறுத்து தான் இந்த கனெக்ஷன் இருக்க போகிறதும் இல்லாமல் போகிறதும். ஸோ இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் பேஷன். Leave this connection. Maybe this is not your cup of tea. Chase your dream. Right person will catch you. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே கிளாரிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. உங்கள் 2 of Cups-உம் உங்களோட பென்டக்கிள்ஸும் கேரண்டீட். இப்போது நடக்கிறது மாஸ்குலின் லைஃப்பில் வச்சு செய்கிறது அவங்கள. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் சொன்ன கைடன்ஸை கேட்கல, இந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணல, ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் அ கவர். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இந்த மாஸ்குலின் இழக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, சட்டை கிழிகிறது நிறையா இருக்குது. ஸோ சிலர்லாம் வந்து எவ்வளோ பண்ணாலும் வந்து சில முட்டாளுங்களுக்கு புரியாது. கிழிஞ்ச சட்டையோடு தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்கள நான் ஸ்பிரிட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. இந்த யூனிவர்ஸுமே ஒன்றும் பண்ண முடியாது. முட்டாளுங்களுக்கு சொல்ல முடியாது, முட்டாளுக்கு புரியாது. புரிஞ்சாலும் முட்டாள் கேட்காது, ஏன்னா அது ஒரு கோழை. ஸோ செட் இட் ஃப்ரீ. ஸ்பிரிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இன் யுவர் லைஃப், இட் இஸ் கோயிங் டு கம் பேக். எல்ஸ் செட் இட் ஃப்ரீ. மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். யூ ஆர் கோயிங் டு கேட்ச் யுவர் 10 of Cups and 2 of Cups. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.